நான் பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். நான் சென்றதுமேயே பாபாவிற்கு அனைத்து குழந்தைகளுடைய விசேஷமான அன்பு நினைவுகளை வழங்கினேன். அன்பு நினைவுகளை வழங்கியவுடன் பாபா ஒரு குழந்தை மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு குழந்தை நடந்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தை விழுந்து கொண்டிருந்தது. இவ்வாறு பாபா 3 காட்சிகளை எனக்கு காட்டினார். பாபா கூறினார், குழந்தாய், யார் ஞான லட்சியத்தில் குழந்தைகள் வந்துள்ளார்களோ, நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ, சில குழந்தைகளுடைய புருஷார்த்தம் மிகவும் ஏக்ரஸ் நிலையில் இருக்கிறது. தன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நம்பரில் செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கீழே விழுந்து கொண்டும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக பாபா காட்டினார், ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே சில முட்கள் காலில் குத்தி விடுகின்றது. சில நேரம் தாமதமாகி விடுகிறது. லட்சியத்தை அவர்களால் அடைய முடியவில்லை. இதை பார்த்து பாபா கூறினார், குழந்தாய், குழந்தைகளுடைய புருஷார்த்தத்தை பார்க்கிறார். குழந்தைகள் புருஷார்த்தத்தில் தன்னைத்தான் நடந்து செல்கிறார்கள். இந்த புருஷார்த்தத்தை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய நிலைமையை பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்தே குழந்தையாக இருந்தவர்கள் யஜ்யத்தினுடைய தாதிகளை, பெரிய சகோதரர்களை பார்த்து பாபா கூறினார், எவ்வளவு புயல்கள், எவ்வளவு விஷயங்கள் வந்தன, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தன, ஆனால் அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி செல்வதற்காக அவர்கள் சிறிதும் ஆடவில்லை. சூழ்நிலைகள் வந்தன, விஷயங்கள் வந்தன, அவர்கள் எதற்கும் ஆடவில்லை. அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி கடைசி வரை சென்றடைந்தார்கள் என்று பாபா கூறினார். சமயத்தின் அனுசாரமாக குழந்தைகளிடம் பாபா இதைத்தான் பார்க்கிறார். சிலர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து விடுகிறார்கள். சிலருக்கு அடி விழுந்து விடுகிறது. சிலருக்கு கல்லடி பட்டு விடுகிறார்கள். இதனால் தடைப்பட்டு நின்று விடுகிறார்கள். பாபா தன்னுடைய குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்து கொண்டே, ஞானத்தினுடைய உயர்ந்த லட்சிய மலையாகும், இது உயர்ந்த லட்சியாகும், இதுல பாபாவினுடைய சகயோகம் பெற்று நிச்சய புத்தியோடு நாம் சென்றோமானால், புத்தியில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருக்க வேண்டும், பாபா மீது நிச்சயம். பாபாவுடைய ஒவ்வொரு காரியத்தின் மீது நிச்சயம் இருந்தால் குழந்தைகள் லட்சியத்தின் பாதையில் சகஜமாக போய் சென்றடைய முடியும் என்று கூறுகிறார். ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளினுடைய இந்த ஓட்டப்பந்தய சித்திரத்தை பாபா எக்ஸிபிஷன்ல கூட இந்த படத்தை பாபா அந்த சித்திரத்தை இமர்ஜ் பண்ணி காட்டியிருக்கிறார். குழந்தாய், பார்த்தாயா, புரிந்து கொண்டாயா என்று கேட்டார். நான் ஆமாம் பாபா, புரிந்து கொண்டேன் என்றேன். சமயத்தின் அனுசாரமாக இப்பொழுது அப்படிப்பட்ட சமயம், ஓடிக்கொண்டிருக்கும் போது விழுகக்கூடிய நேரமாகும் இல்ல,
ஸ்லிப் ஆகக்கூடிய சமயம் இது கிடையாது. இப்பொழுது குழந்தைகளுக்கு முன்னாடி லட்சியம் மிக தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் முன்னாடி பாபா ஆரம்பத்தில் லட்சியம் எதுவுமே தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பாபா என்ன சொன்னாரோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக குழந்தைகளுக்கு முன்பு உலகத்தினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும், விஷயங்கள், லட்சியங்கள் எல்லாம் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால உங்க முன்னாடி எல்லாமே தெளிவாக தெரிகிறது. முன்னாடி உங்க பாபாவையும் மேலும் வீட்டையும் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தால் நீங்கள் லட்சியத்தை சீக்கிரம் சென்று அடைந்து விடுவீர்கள். குழந்தைகள் இந்த புருஷார்த்தத்தை பார்க்கத்தான் பாபா விரும்புகின்றார். இவ்வாறு பாபா மிகவும் கம்பீர ரூபத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். மிகவும் அன்போடு திருஷ்டியும் வழங்கி கொண்டிருந்தார். பிறகு பாபா முன்னாடி போகு தட்டை வைத்தேன். பாபாவுக்கு எந்த ஆத்மாவினுடைய விசேஷ போகாக இருந்ததோ அவர்களையும் பாபா அன்பு நினைவுகள் பாபா வழங்கினார். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பாபா அன்பு நினைவுகள் கொடுத்தார். பாபாவுக்கு முன்னாடி முழு உலகத்தில் உள்ள குழந்தைகளும் இமர்ஜ் ஆனார் வதனத்தில். பாபா அனைவருக்கும் இவ்வாறு பாபா கூறிவிட்டு பாபா கீழே என்னை வதனத்திற்கு என்னை அனுப்பிவிட்டார். நான் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.